பன்னீர் பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் கோதுமை எடுத்திருக்கேன், 200 கிராம். இது 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை துருவிடலாம். பன்னீர் துருவி போட்டாச்சு. 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுன்னு வந்துடலாம். மாவு பிசைஞ்சாச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இதை மேலே அப்படி அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு ஊறியாச்சு. இப்போ பூரி இட்டுக்கலாம். இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. மாவில் டிப் பண்ணிக்கலாம், கோதுமை மாவில். இப்போ இதை பூரி பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பூரி போட்டுக்கலாம். பன்னீர் பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.